ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மகாநதியை பொறுத்த வரைக்கும் வீக்காக திரும்பவும் சேர்ந்தது. யாரெல்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலில் வந்து டெய்லி பேசிஸில் எல்லா சீரியல்ஸோட அந்த ஸ்டோரிஸும் வந்துட்டுருக்கு. ஸோ அதை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா ஆளுங்கிற ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். சரி, இப்போ கதைக்குள்ளார போகலாம். ஆல்ரெடி வந்துட்டு விஜய் அவங்க வீட்டில் தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து நீங்கள் காவேரியை ஏற்றுக்க தயாராக இல்லைங்கிற பட்சத்துக்கு நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ உனக்கு நாங்கள் எல்லாம் முக்கியம் இல்லை, இங்கே நம்ம பிஸ்னஸ்ஸு சொத்து பத்தெல்லாம் முக்கியம் இல்லை, அவள் தான் முக்கியம், நீ கிளம்பி போறியா, நாங்கள் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னோன்னா நீங்கள் யாரும் எங்கேயே போக வேண்டாம், நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே சாரதா வீட்டுக்கு போயிடுறாரு. ஆக்சுவலாக அங்கே காவேரியை வந்துட்டு இவர் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் இவர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்ததை பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போது குமரன் டக்குன்னு சுதாரிச்சுட்டு போயிட்டு வாங்க விஜய் உள்ளர வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. அப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்க, சாரதா என்னடி அப்படியே நின்றுட்டுருக்க, காவேரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பையன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருச்சு, நீ என்ன பார்த்துட்டே இருக்கியே, போய் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போயிடுறாங்க. ஸோ எல்லாருமே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ போயிட்டு அவங்க ஆரத்தி தட்டோட வராங்க. ஏன்னா எல்லாரும் மனசு வந்து மாப்பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ளே வராரு அப்படிங்கிறனால ஆரத்தி எடுத்து விஜயை உள்ளர கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது காவேரிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா குமரனை வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அவங்க பார்த்து ஏங்கியிருக்காங்க இல்லையா. ஸோ அதே ஒரு இதை வந்து விஜய்க்கும் கிடைக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷத்தில் வந்து அவங்க கண் கலங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா விஜயும் உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே அவருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் வந்து சொந்த பந்தத்து கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்புக்காக ஏங்குற ஒரு மனுஷன் அப்படிங்கிறத வந்து காவேரி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே வந்து உள்ளே உட்காடுறாரு. இருந்தாலும் அங்கே நடந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கார். ஸோ காவேரி வந்துட்டு சரி விடுங்க, நீ அங்கே போய் எதுவும் பிரச்சனை பண்ணீங்களா அப்படிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை காவேரி அப்படிங்கிற மாதிரி அவர் அமைதியாகவே இருக்கார். சரி அதெல்லாம் விடுங்க, தம்பி உன்னையே தேடி வந்துருச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரி இப்போ இவங்க வந்துட்டு அந்த போர்ஷன்லேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு, நாங்கள் அங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்ப்பா பரவாயில்ல நீங்கள் எங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, இல்லை சாரதா அவங்க அங்கேயே இருக்கட்டும், இவ்வளோ நாள் கழித்து ஒன்று சேர்ந்துருக்காங்க, சின்னஞ்சிறுசுங்க தனியாக இருக்கட்டும் விடுடி அப்படின்னோன்னு நான் என்னத்த சொல்ல போகிறேன், அவங்க சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சரிதான் அப்படிங்கிற மாதிரி சாரதாவும் சொல்லிடுறாங்க. இப்போது விஜய் இங்கே வந்த விஷயம் வந்துட்டு நிவினுக்கு தெரிஞ்சிருது. குமரன் கால் பண்ணி சொல்கிறாரு. ஸோ நிவின் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு அங்கேருந்து கிளம்பும் போதே யமுனா எங்கே போகிறீங்க அப்படின்னோடனே இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே யமுனாவும் கிளம்பி வராங்க. ஸோ இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா காவேரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கும் போது யமுனாக்கு வந்துட்டு ரொம்பவும் ரிலீஃப் ஆகுது. அப்பாடா நம்ம பிரச்சனை நம்ம ரூட் கிளியர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இருந்தாலும் காவேரி கிட்டே போயிட்டு அவங்க சாரி சொல்கிறாங்க. சாரிக்கா அப்படின்னோடனே எதுக்குடி நீ சாரி சொல்கிற அப்படின்னோடனே அவங்க நடந்த விஷயம் எதுவும் சொல்லாமல் சாரி மட்டும் சொல்லனால சரி விடு எல்லாமே நல்லதாக தானே நடக்குது, எதுக்கு பழசை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கங்கா சொல்லவும் ஓரளவு அமைதியாகிடுறாங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு அந்த போர்ஷனுக்கு போயிடுறாங்க. ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிவிட்டு அவங்க அந்த போர்ஷனுக்கே போயிடுறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்துட்டு தனியாக இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ விஜய் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. என்ன இப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி கேட்குறாங்க. உடனே ஏன் காவேரி இப்படி பண்ண அப்படின்னோடனே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, மற்றதுக்கெல்லாம் எகிரிட்டு போறீல, என்கிட்ட எகிரிட்டு நிற்கிறீல, அப்போது இந்த விஷயத்த சொல்ல வேணாமா, இது நம்ம லைஃப் காவேரி, இதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க, இதை பற்றி எப்படி நீ என்கிட்ட சொல்லாமல் இருந்த அப்படின்னு. சரி விடுங்க, அவங்க வயசானவங்க, நீங்கள் போய் திரும்ப சண்டை போட்டு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, திரும்பவும் என்னால் பிரச்சனைன்னு வரக்கூடாதுல்ல, ஏற்கனவே பசுபதியால் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, ஸோ அதை மனசில் வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க, திரும்பவும் என்னால் பிரச்சனை வர வேணாம் அப்படின்னு சொல்லி தாங்க நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி நீ ஏன் போய் பாட்டிக்கிட்ட வந்துட்டு நீயே வாயை விட்டுன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்களே, விஜய் விட்டு விலகி போயிடுறேன்னு சொல்லிட்டு அவளே சொன்னதுக்கப்புறம் தான் நான் அந்த முடிவு எடுத்தேன்னு சொன்னாங்க என்கிட்ட, நீ என்ன போய் சொன்ன அப்படின்னோடனே ஆக்சுவலாக நான் இப்போ சொல்லலைங்க, வெண்ணிலா ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சுல்ல, அப்போ நானும் வெண்ணிலா எல்லாமே இருந்தப்போ நீங்கள் வந்தீங்கல்ல ஜெயிலில் இருந்து, அன்னைக்கு தான் நான் போய் பேசினேன். அப்போ பாட்டி என்கிட்ட முகம் கொடுத்தே பேசலைல்ல, அப்போ தான் நான் சொன்னேன் சரி உங்களை சேர்த்து வச்சுட்டு நம்ம பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு அந்த எண்ணத்தில் இருந்ததுனால நான் அப்போ சொன்ன வார்த்தைங்க, அதுக்கப்புறம் இவங்க இதை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னோடனே நீ தேவையில்லாமல் ஆர்வ கோளாறு நான் உன்னை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஸோ அவங்க அப்படியே ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருக்கிறதுனால சரி இவங்க போய் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க காவேரி, இதே மாதிரி பாப்பா பிறந்ததுக்கப்புறமும் நீங்கள் என்னை கொஞ்சிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ விஜய் எதுவுமே சொல்லாமல் இருக்கனால என்ன அமைதியாக இருக்கீங்க, அவங்கள தான்
கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு விஜய் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே, எப்போவுமே எத்தனை குழந்த பிறந்தாலும் நீ தாண்டி எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு சொன்னோன்னே ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. ஸோ அவங்களோட அந்த ரொமான்ஸு அந்த கொஞ்சல் எல்லாமே வந்துட்டு கண்டினியூ ஆக போகுது. ஸோ இனி வரப்போகிற எபிசோட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் போக போகுது. அடுத்ததாக வந்துட்டு காவேரி வந்து இந்த மந்த்துக்கான அந்த செக்கப்புக்கு போகணும் இல்லையா? ஸோ செக்கப்புக்கு போகும்போது அங்கே பாட்டியும் வர போகிறாங்க. ஸோ அங்கே தான் வந்துட்டு அவங்களுக்கு காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய போகுது. ஸோ இது அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஸ்டோரியும் நான் போட போகிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.